அதிகமாக போட்டவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு தான் போட்டாங்க, அதிகமாக வந்திருக்கிறது எல்லாமே விஜய்க்கு தான் வந்திருக்கு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு காதில் கேட்குறதெல்லாம் வந்து எல்லாமே டிவிக்கேன்னு சொல்கிறதா நம்ம காது கேட்கும். சொல்லாதவங்க எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது எவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த முதல் தடவையாக ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுற ஒருத்தர் நிறைய ஓட்டு வாங்குவார். ஹவு மச் ஹி வில் கன்வெர்ட் இன்டு சீட்ஸ்ன்னு இருக்குல்ல. ஆன்டி இன்குபன்சி வந்துட்டு எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஆன்டி இன்குபன்சி வந்து 5% இருந்தால் வந்து எதிர்கட்சிகள் ஸ்வீப் பண்ணிட்டு போவாங்க. ஆன்டி இன்குபன்சி மட்டும் இல்லை, ப்ரோ இன்குபன்சி வேற இருக்கு. பை எலெக்ஷனுக்கு வேலை செய்யற மாதிரி 2 கட்சிகளும் வந்துட்டு வாக்குக்கு பணம் கொடுத்துருக்காங்க, பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பை எலெக்ஷன் நடக்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் புதுசான இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்மளே நார்மலைஸ் பண்றோமா வாக்குக்கு பணம்? ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங். நான் கொடுக்குறத நீ கண்டுக்காத, நீ கொடுக்குறத நான் கண்டுக்க மாட்டேன். பெரம்பூர்லேயும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அங்கே கடைசி கட்டத்தில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க விஜயை தோக்கடிக்கிறதுக்காக. விஜய் வந்து கட்டிங் அக்ராஸ் ஆல் கேஸ்ட் ரிலீஜன் ரீஜன் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஓட்டு வாங்குவார். என்னுடைய பார்வை வெற்றி பெற அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்க மாட்டார். கிட்டத்தட்ட 85% அப்படிங்கிறது தமிழ்நாடு கண்டிராத ஒரு சதவீதம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னே தோணுச்சு. பொதுவாக வந்து இந்த 85% அப்படிங்கிறது வந்து அதிகம் அப்படின்னா ஆளும் கட்சிக்கு வந்துட்டு ஆபத்து அப்படின்னு தான் அன்னைக்கு தொடங்கினப்ப, அதாவது அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே வந்த ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் பல்வேறு டேட்டாஸ் அனாலிசிஸ்ன்னு பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் பெரிய பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் வந்துட்டு கிளம்பி ஒரு இடத்துல நின்றுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிகமான வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பழைய கான்செப்ட். அது ஆக்சுவலாக இப்போ அதெல்லாம் 20 வருஷத்துலலாம் உடஞ்சி போச்சு நிறையா. இப்போது 2001 பார்த்தீங்கன்னா 59% தான். அந்த 59 ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம் தான். பட் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தது இல்லை, எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது. அதனால் வந்து அதிகமான ஓட் பர்சன்டேஜ் தான் ஆளுங்கட்சிக்கு ஆபத்துன்றது கிடையாது. குறைவான வாக்கு சதவீதம் வந்தாலுமே ஆளுங்கட்சிக்கு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான வாக்கு சதவீதம் 2016 78 ஆட்சி தக்க வச்சாங்க யார்? ஜெயலலிதா. அப்போ ஆளுங்கட்சி தக்க வச்சது இல்லை, இப்போ எதிர்கட்சிகள் வரல இல்லையா? ஸோ அதனால் அது ஒரு பழைய கான்செப்ட். அதெல்லாம் மாறி போச்சுன்றது என்னுடைய கருத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இப்போது கோவிட் பீரியட்லேயே வந்து 2021 28 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டாங்க. பட் 2016 64 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் குறைஞ்சிருக்கு. 6,29,00,000 5,73,00,000 ஆகிருக்கு. 5,73,00,000 4,87,00,000 போல் பண்ணும்போது பர்சன்டேஜ் அதிகமாகும். அது வந்து ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் குறைஞ்சி போச்சு. அப்சல்யூட் நம்பர்ஸ் வந்து பார்க்கும்பொழுது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு பார்த்தீங்கன்னா 4,52,00,000 தான் போன வாட்டி போலாச்சு. இந்த வாட்டி 4,87,00,000 போல இருக்குது. 25 லட்சம் தான் அதிகமாக போலாயிருக்கு. போன எலெக்ஷன்ஸே 28 லட்சம் அதிகமாக போலாயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய ஒரு அப்நார்மலான இன்க்ரீஸ்லாம் கிடையாது, ஒரு நார்மல் இன்க்ரீஸ் கூட கிடையாது, அதுக்கு குறைவாக தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை புள்ளிவிவர நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் போக இது எப்படி விழுந்ததுன்னு தான் முக்கியம். இந்த ஓட்டு யாருக்கு எப்படி போயிருக்குன்றதான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். முக்கியமான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. ஒன்று வந்து எஸ்ஐஆர், இன்னொன்று வந்து புது ஃபேக்டராக இருக்கிற திரு விஜய் அவர்களுடைய புதிய கட்சி அப்படிங்கிறது தான் வந்து 2 ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாங்க. இதை நீங்கள் தவிர்க்கிறீங்களா? அப்போ எஸ்ஐஆர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, எஸ்ஐஆர் மட்டும் காரணம் இல்லை. 17 லட்சம் புது ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, 17 லட்சம் புது ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் ஒரு 75% ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 5,73,00,000 4,87,00,000 தான் ஓட்டு போட்டாங்கன்னா மீதி இருக்கிற ஒரு பெரிய லார்ஜ் சங்க் வந்து ஓட்டு போடாத இருந்திருக்காங்க. இப்போ முதல் தரப்பு ஓட்டர்ஸ்லேயே 17 லட்சத்தில் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ 40 வயசு கீழே 2,40,00,000 பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒட்டுமொத்தமாக வந்து விஜய் தான் காரணமானு சொல்ல முடியாது. விஜயும் ஒரு காரணமாக சில பேக்கெட்ஸில் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. கடைசி நேரத்தில் பண டிஸ்ட்ரிபியூஷன் கட்சிகள் பண்ணது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், அதுவும் ஒரு காரணியாக இருந்திருக்கலாம். இந்த 25 லட்சம் அதிகமாக போன வாட்டியை விட 25 லட்சம் அதிகமாக ஒரு அப்சல்யூட் நம்பர்ஸில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா வேறு பல காரணிகள் இருக்குது. விஜயும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், நான் வந்து மறுக்கலை. அதுவும் ஒரு ஒன்றாவது ரீசன்ஸாக இருக்கலாமே தவிர அதுவே முழு ரீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக. ஓகே, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேக்டர் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் வந்துட்டு வாக்கு போய் போடுறதுக்கு. ஆனால் அது தாவேக்காக்கு தான் போயிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு போட்டி மாதிரி மாறிடுச்சு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி மாதிரி மாறிடுச்சுங்கிறப்ப 2 பேரும் வெகுண்டேருந்து வந்து ஓட்டு போட்டிருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இங்கே முன்வைக்கப்படுது எல்லா விவாத மேடைகள்லையும். அதையுமே உங்ககிட்ட நான் வைக்கிறேன். டிவிகே வந்து ரொம்ப ஓக்கலாக இருக்காங்க, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. நான் தாவேக்காக்கு ஓட்டு போட்டேன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு பெரிய சாதனை மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக கேட்குறது ஆக்சுவலாக. இப்போ சத்தம் போடாத ஒரு பெரிய ஓட் பேங்க் பின்னாடி இருக்குது.
சொல்லாத ஒரு ஓட் பேங்க் பின்னாடி இருக்குது. அது எவ்வளோ நமக்கு தெரியாது. நமக்கு கேட்குறது காதில் கேட்குறதெல்லாம் வந்து எல்லாமே டிவிக்கேன்னு சொல்கிறதா நம்ம காது கேட்குது. சொல்லாதவங்க எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் டிவிகேவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்களா இல்லையான்றது நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது நான் டிவிகேக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறத வச்சு நிறைய பேர் போன வாட்டி ஓட்டு போட்டதே மாறிட்டாங்க. அதிமுக ஓட்டு போட்டவன் டிவிகேக்கு போட்டிருக்கான். இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து விஜய்க்கு வந்து வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகளை வந்து நான் பார்க்குறேன். நான் பல மாதங்களாகவே சொல்லிகிட்ருக்கேன் அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது நான் பல தடவை மாதங்களாக சொல்லிகிட்ருக்கேன். அந்த வாய்ப்புகள் இன்னும் ஓப்பனாக இருக்குது. அது வந்ததுக்கு அப்படி ஓட்டு அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஓட்டர் டர்ன் அவுட் மட்டுமே வந்து விஜய்க்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, விழுந்திருக்கிற வாக்குகளில் விஜய் அதிகமாக பெற்றிருக்காரா எவ்வளோ பெற்றிருக்காருன்னு ஒரு கேள்வி. இந்த ஓட்டர் அதிகமாக போட்டவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு தான் போட்டாங்க, அதிகமாக வந்திருக்கிறது எல்லாமே விஜய்க்கு தான் வந்திருக்கு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் வந்து 4 மேக்கு அப்புறம் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து இளைஞர்கள்லாம் வெறும் வந்து ரொம்ப சிம்பிள் கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. 5,73,00,000 வாக்காளர்களில் வந்து 40 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு 41% இருக்காங்க. தே ஆர் ரஃப்லி அரவுண்ட் 2,40,00,000 2,40,00,000 பேர் இருக்காங்க. பதிவான 4,87,00,000 ஒரு 41% நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசு கீழே இருக்கிறவங்க அப்ராக்சிமேட்லி 2 கோடி பேர் வருவாங்க. 2 கோடி பேரை நீங்கள் 234 கான்ஸ்டியூன்சியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஒரு 85,000 ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர். அதில் பாதி பேர் ஓட்டு போட்டால் கூட நீங்கள் 40,000 42,000 தான் ஓட்டு போட முடியும். என்டையர் 50% ஓட்டு போட்டால் கூட அதை போட்டு நீங்கள் வின் பண்ணவும் முடியாது. நல்ல பர்சன்டேஜ் வாங்கலாம். இன்னும் மேலே ஒரு 10,000 போட்டால் கூட 50,000 வாங்கலாம் வச்சுக்கோங்க. என்னுடைய கணக்கு என்னென்னு இதில் முடிச்சிடறேன். என்னுடைய கணக்கு என்னென்னா ஹீ வில் கெட் மோர் ஓட்ஸ். அதாவது முதல் தடவையாக ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுற ஒருத்தர் நிறைய ஓட்டு வாங்குவார். ஹவு மச் ஹீ வில் கன்வெர்ட் இன்டு சீட்ஸ்ன்னு இருக்குல்ல, தட் இஸ் தி பிகர் கொஸ்டின் ஹியர். நிச்சயமா சார், அந்த கேள்விக்கு நான் இல்லை, நான் ஒரு குறுக்கிட விரும்புகிறேன். திரு பிரியன் கணக்கில் அவர் வந்து அந்த 40 கீழே இருக்கிறவங்க இவ்வளோ தான் வரும், அதை நீங்கள் 234க்கு ஸ்பிளிட் பண்ணால் இவ்வளோ வரும், 41% சொல்கிறாரு. அப்போ திமுக வாங்குறத நீங்கள் ஸ்பிளிட் பண்ணுங்க, எவ்வளோ வரும் மீதி? அவங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஜெயிக்கிற நம்பரை வந்துடுமா? அவங்களும் இந்த 41 அவங்களுக்கு கொடுத்தாலே திமுக மற்ற ஏஜ் செக்ஷன்லயும் வரும்னு எல்லா செக்ஷன்லயும் கணக்கு பண்ணுவாரு. இல்ல அது அந்த மற்ற ஏஜ் செக்ஷன் விஜய்க்கு ஒரு ப்ராமினென்ட்டா சொல்றதுனால இந்த கணக்கு சொல்றேன். ஏடிஎம்கே 40க்கு மேல இல்ல அதே பாதி அந்த பாதி இருக்குல்ல 45,000 வாங்கினா கூட மற்ற செக்ஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த செக்ஷன்லேருந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கும் இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக இவருக்கு அதிகமாக விழுன்னு ஒரு கணக்கில் சொல்கிறேன். இது ரஃப் கணக்கு தான். 35,000 வாங்கலாம், 30,000 வாங்கலாம், ஒரு தொகுதியில் 45,000 வாங்கலாம். சில பேர் வந்து ஸ்டார் கேண்டிடேட் டிவிக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் 70,000 கூட வாங்கலாம். ஒருத்தர் வின் பண்ண கூட செய்யலாம். அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த 40 வயசு கீழே இருக்கிறவங்க பெரும்பாலும் 75% அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை மட்டுமே வாங்கி அவர் வின் பண்ண முடியாது அப்படின்ற பாயிண்ட்ல தான் நான் வரேன். ஆக்சுவலாக அதாவது இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த 75% வந்துட்டு எல்லாருமே பண்ணியிருப்பாங்கிறத எடுத்துக்க முடியாதுங்கிறது அது மட்டுமே வெற்றிக்கு உதவாது அப்படிங்கிறது. அது மட்டுமே மிக பெருவாரியான இளைஞர்கள் அவருக்கு தான் வாக்களித்திருப்பார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. மிக பெருவாரியான இளைஞர்கள் திமுகவின் நிலைப்பாடு இருக்கிறவர்களோ இல்லை வந்துட்டு விஜய் அவர்களை பிடிக்காதவர்களோ இதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்படிதான் இருக்குங்கிற உண்மையை வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு வாதமாக இருக்குங்கிறத பார்க்க முடியும். இல்லை, அவருக்கு விஜய்க்கு எப்படிலாம் ஓட்டு வரும்ன்றத நான் பல தடவை பேசியிருக்கேன். எப்படி வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக எடுத்திருந்த ஓட்டுகள் அவருக்கு தான் போகும் இந்த வாட்டி பெரும்பாலும் ஏற்கனவே பேசியிருக்கோம். அதிமுக பிடிக்காதவங்க இருக்கிற அந்த குரூப்பும் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய வட்டமாக இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய பிக் கேதரிங்காக இருக்குது, அவங்க ஓட்டும் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர்லேருந்து பெரும்பாலும் ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் வேஸ். நான் முதல்லலாம் சொல்லியிருந்த விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் அவருக்கு என்னென்ன வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கோ அது கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அதுதான் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொல்லாத நடக்கலை. இன்ஃபேக்ட் விஜய்க்கு என்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொன்னேனோ அந்த வாய்ப்புகள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்படி வந்து மாற்றத்துக்கு வந்து அதிமுக லாயக்கு இல்லை, அந்த திமுக எதிர்ப்புன்றது வந்து விஜய் கையில் எடுத்துட்டார். விஜய் வந்து திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திட்டார். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, சங்கீதா டைவர்ஸ் பண்ணால் கூட அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு அவர் ஆரம்பித்து பண்ணுறாங்கல்ல, அந்த பிரச்சாரம்லாம் எடுபட்டுருக்கு. ஆக்சுவலாக அதனால் வந்து அந்த ஓட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பழனிசாமியோட லீடர்ஷிப்பில் வந்து ஒரு இது இல்லை, எஃபெக்டிவ்னஸ் இல்லை, ஒரு எஃபிஷியன்சி இல்லை, ஒரு அட்ராக்டிவ்னஸ் இல்லை அதில். அதனால் வந்து அந்த ஓட்டுகள் விஜய்க்கு போகணும். விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓட்டு வரத்துக்குன்னு பல தடவை சொன்னது தான்.
அது கன்வெர்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி. அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மட்டும்தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும்தான் போடுவாங்க, அதாவது முதல் தடவை வாக்கு போடுறவங்க மட்டும்தான் போடுவாங்க, அப்படிலாம் அந்த ஃபேக்டருக்குள்ள அடைக்க முடியாதுன்னு அவர் சொல்றதை இல்லை, எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுடைய ஒரு டெண்டன்சியில் பொதுவாகவே ஒரு டெண்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக அதிமுகன்றது ஒரு 70 வருஷமாக 50 வருஷமாக இருக்கிற கட்சி, 55 வருஷமாக இருக்கிற கட்சிகள். அந்த கட்சிகள் மேலே வந்து மக்களுக்கு வந்து விருப்பமும் இருக்கும் வெறுப்பும் இருக்கும், ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஒரு பலவிதமான ரொம்ப வருஷம் நீங்கள் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கோ இல்லை அது இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோன்னா அது மேலே வந்து வெறுப்பு இருக்கும், அது மேலே பற்று இருக்கணும்னு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மூணாவதாக ஒரு சக்தி வரும்போது, இப்போ விஜயகாந்த் வரும்பொழுது அவருக்கு பல யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டாங்க. சோஷியல் மீடியா இவ்வளோ ஒரு ஓக்கலாக இல்லை, ஒரு இதாக இல்லை, சத்தமாக இல்லை. அப்போ அந்த சமயத்தில் நமக்கு அதை பற்றின இம்பேக்ட் சரியாக தெரியல. 8% ஓட்டு அவர் வாங்கினார். ஆனால் யங்ஸ்டர்ஸ் அப்போ நிறைய பேர் ஐடியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க. அதெல்லாம் நடந்தது ஆக்சுவலாக. அப்போ நமக்கு அதை பற்றி ஏன் தெரியலன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு தாவேக்காக்கு போட்டேன்னு சொல்கிற மாதிரி அப்போ யாரும் சொல்லலை. அதுதான் அது விஷயம் ஆக்சுவலாக. இப்போ வந்து விஜய் வந்து விஜயகாந்தோட ரொம்ப பாப்புலர், அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் சொல்கிறது அசம்பிளி 2006 அசம்பிளி அப்படியே வாங்க. 2014 பார்லிமெண்ட் விஜயகாந்த் அண்டு பாஜக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, 3வது அணி அமைக்கிறாங்க. அது 19% ஓட்டு வாங்குது ஆக்சுவலாக. 2 இடத்துல வின் பண்ணுறாங்க, 19% ஓட்டு வாங்குது. அப்போது மக்களுக்கு வந்து ஒரு மூணாவதாக ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆள் வந்தாங்கன்னா அது வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு 20% வரையும் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இதில் வந்து நம்பிக்கை தர 3வது அணியாக வந்தது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டராக வேறு இருக்கார். அதுதான் இவருக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதனால தான் சொல்கிறேன், இவர் வந்து 20 கிராஸ் பண்ணுவார். ஏற்கனவே 15 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் இருந்தோம். நம்ம 20 வரையும் டச் பண்ணுவாருன்றது உறுதியாக இருக்குது. 20க்கு மேலே எவ்வளோ போவாருன்னு தெரியாது ஆக்சுவலாக. இதில் ஆன்டி இன்கம்பன்சி வந்துட்டு எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ திமுக வந்து 45% இருக்குங்க, அதுக்கு 10% குறைஞ்சாலும் அது கவலை இல்லை. 35% அது எட்ஜோ ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக 33% இருக்குது, அதுக்கு 8% குறைஞ்சாலும் 25% வந்து 26% வந்துடும். தாவேக்கா எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஏறுதோ அங்கெல்லாம் வந்து திமுகவோ அதிமுகவோ வின் பண்ணுற இடத்துல விக்டரி மார்ஜின் தான் குறையுமே தவிர தாவேக்கா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை. தாவேக்கா ஓட்டர் இது ஓட்ஸ் போல்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் பர்சன்டேஜ். சார் சொன்னார், அவங்க தரப்புல இருந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்துட்டு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அவர் கொடுத்துருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, above 30 கிராஸ் பண்ணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராஸ் பண்ணும், பட் வின் பண்ணாது. 30 கிராஸ் பண்ணா எப்படி சார் சீட்டா கன்வெர்ட் ஆகிறது? சீட்டா அதுக்கு மேலே 35 போகும்ல திமுக. திமுக 35 36 போகும்ல. அவங்க 45லேருந்து எவ்வளோ குறைஞ்சாலுமே 35 கீழே குறைய மாட்டாங்க திமுக. நீங்கள் ஆன்டி இன்குமன்சி வந்து 5%லாம் இருந்தால் வந்து எதிர்கட்சிகள் ஸ்வீப் பண்ணிட்டு போவாங்க. இங்கே ஆன்டி இன்குமன்சி மட்டும் இல்லை, இங்கே ப்ரோ இன்குமன்சி வேறு இருக்குது. எந்த கட்சியுமே 27% கடக்கும்போது அது சீட்டா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ரோ இன்குமன்சி இருக்குது, அதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் மறுக்கிறாங்க. இல்லை, இந்த கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன் சார். நான் சொல்கிறேங்க, பயனாளிகள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 5 கோடி 73 லட்சம் ஓட்டரில் பயன்பெற்றவர்கள் குறைஞ்சபட்சம் 1 கோடி பேரை வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. திமுக 1000 ரூபா வாங்குறவங்க, புதுமை பெண் ஸ்கீமு, நான் முதல்வன் ஸ்கீமு, இப்படி இருங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 75% 80% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ரோ இன்கம்பன்சியை வந்து திமுக பிடிக்காதவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். அதை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அது வேற விஷயம். ஆனால் அதை நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால் ஆன்டி இன்கம்பன்சி 5%லாம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 5% போனாலுமே ப்ரோ இன்கம்பன்சி 3% போய் அதை 2% குறைச்சிருது. இது வந்து ஒரு பை எலெக்ஷனுக்கு வேலை செய்கிற மாதிரி 2 கட்சிகளும் வந்துட்டு வாக்குக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, பரிசு பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பை எலெக்ஷன் நடக்கிற மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இங்கே ஒரு விமர்சனமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் இது புதுசான இங்கே தான் ஆரம்பிச்சது. நம்மளே நார்மலைஸ் பண்ணுறோமா வாக்குக்கு பணம் கொடுக்கறத? 2016 என்னாச்சு, 144 தடை உத்தரவு போட்டு என்ன பண்ணாங்க ஜெயலலிதா? ஆளுக்கு 200 ரூபா கொடுத்தாங்களா இல்லையா? திமுக காரன் வெளியே வர முடியல, ஏடிஎம்கே காரன் கொடுத்தாங்க இல்லையா? 2016 நடந்தது, நம்ம கண்ணால் பார்த்தோமே. எல்லா எலெக்ஷன்ஸும் நடக்குது. இது கண்டிக்கப்பட வேண்டியது. எலெக்ஷன் கமிஷன் தடுக்கணும் சார், இது தடுக்காத விட்டுட்டாங்க. அவங்க என்னென்னா ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங், நான் கொடுக்குறத நீ கண்டுக்காத, நீ கொடுக்குறத நான் கண்டுக்க மாட்டேன். எலெக்ஷன் கமிஷன் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க. அதனால் அவங்க கொடுக்குறத வந்து கண்டுக்காத இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போது அவங்கள கண்டுக்காத இருக்கா, அப்போ என்னையும் கண்டுக்காது. நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பை எலெக்ஷன் அளவுக்கு வந்து நீங்க இறங்கி வந்து வாக்குக்கு வந்துட்டு பரிசு பொருட்களும் பணமும் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து தாவேக்கனார் தான். உங்ககிட்ட வந்துட்டு நீங்க சொல்றீங்களா ப்ரோ இன்கம்பன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு, நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க இப்படி வந்து செலவு பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல
அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற விமர்சனமா இருக்கு. ப்ரோ இன்குபன்சி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு கடந்த 2 வருஷமாக வந்து growth ரேட்டில் வந்து 11.19, இந்த வாட்டி 10.83ங்க. பெர் கேபிட்டா வந்து 4.08 லேக்ஸுங்க. நாட்டிலே 2வது தனியார் வருமானத்தில் இருக்குது. பல்வேறு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் முன்னாடி போயிட்டு இருக்குங்க. அதுக்கு முக்கியமான எல்லாமே இல்ல, இல்ல, இருக்கு. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஹோலிஸ்டிக்காக கண்டிப்பா. டெவலப்மெண்ட்டை பார்க்கணும். holistic இந்தியாவிலேயே வந்து development- டபுள் டிஜிட் growth வந்து இல்ல, தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் நான் நான் அதை இருக்குது. இது வந்து ஏத்துக்கிறேன். மத்திய அரசு சொல்கிற விஷயம், நான் சொல்கிற விஷயம் இல்ல, இல்லை. இது நான் ஏத்துக்கிறேன் சார். நான் சொல்றது இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த விஷயங்கள்லாம் ஒரே சொல்றீங்களா? நிமிஷம் சார், ஒரே இல்லை இல்லை, இந்த பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்தெல்லாம் வந்து நிச்சயம் இருக்குது. நான் எல்லாம் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. அதெல்லாம் முன்னாடி ஃபேக்டாக இருக்கு. ஆனால் ஒரு தனி மனிதன் வந்து ஓட்டு போடும்போது அவன் சமூகத்தை பற்றி கவலைப்படுவான். ஆனால் அவனுக்கு என்ன நடந்தது, அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்ப்பான்ல. அந்த இடத்துல அவன் டிஎம்கேக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், இப்போ நீங்க சொல்றது வந்து ஏற்கக்கூடிய விஷயம் தான். இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லீடர்ஷிப் பத்தி நம்ம கேள்வி கேட்டப்ப, இப்போ அந்த தன்னிபர் வந்து வருமானம் ஏறி இருக்குங்கிறீங்க, இப்போ growth வந்துட்டு பேசுறீங்க, 2 டிஜிட்ல ஏறி இருக்குன்னு பேசுறீங்க. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தோம். அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குனது யாரு கடந்த 10 வருஷமா அப்படிங்கிறதெல்லாம், அந்த கட்டமைப்பு இங்கே உருவானதுனால தானே இப்போ வந்துட்டு இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும். இது 3 வருஷத்துல சாத்தியமாங்கிற கேள்வி அதிமுக தரப்பினர் வைக்கிற ஒரு கேள்வியாகவும் விமர்சனமாகவும் இருக்கு. அது ஒரு ஃபேக்டர் தானே. 5 வருஷம் திமுக மட்டுமே இதுக்கு காரணம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா அந்த 10 வருஷம் வந்து growth rate வந்து 6, 5, 3 அந்த பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு அவங்க ஆட்சியில், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பா ஆட்சி அமைக்கிற காலகட்டத்தில் இயற்கை பேரிடரா இருக்கட்டும், கோவிடா இருக்கட்டும், எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்கிறத வந்துட்டு பார்க்க முடியும். நீங்கள் கோவிதை பற்றி சொல்லாதீங்க. 21 கோவிதோட 20 கோவிதோட 21 கோவிதில் தான் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ தான் திமுக ஆட்சி வந்தது. 3 மாத காலம் அதாவது எவ்வளோ பேர் இறந்து 20 போனாங்க. கோவிட் வந்து ஆக்சிஜன் இல்லாத 20 ப்ராப்ளம் கோவிட் அப்புறம் வந்து வந்து எப்படி நம்ம இல்ல, வந்து கோவிட்ல கோவிட்னா கஷ்டப்பட்டது என்ன, யாருன்னா, இல்ல கோவிட்னா கோவிட் என்னன்னே தெரியாது, அது எப்படி கையாளணும்னு இல்லைங்க. தெரியாம இருந்த ஒரு காலகட்டம். 20 நீங்க லாக்டவுன் நடந்ததே தவிர உண்மையான ப்ராப்ளம் எப்போ நடந்தது? 21 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தானே 4 மாதம் ஆக்சிஜன் இல்லை, அது இல்லை, பெரிய பிரச்சனை வந்து எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. ஸோ அப்போ தான் உண்மையான சேலஞ்சு வந்தது ஆக்சுவலாக. 20ஆம் வருஷத்துல இவங்க லாக்டவுன் கேட்பாங்களா, சாம்சங் பிரச்சனை, ஃபோர்டு பிரச்சனை, ஃபோர்டு இழுத்து மூடிட்டு போயிட்டு எல்லா எல்லாம் இந்த பிரச்சனையும் ஆட்சி காலத்துல தானே நடந்துச்சு ஆமாம் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி 33,000 போராட்டம் பழனிசாமி காலத்தில் நடந்தது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக ஆட்சி மேலே குறை சொல்கிறதுக்கு நானே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது வேறு விஷயம், அது பாயிண்ட் அது இல்லை. ப்ரோ இன்குபன்சிக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குன்னு தான் சொல்ல வரேன். நான் வேற ஒன்றும் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொங்கு மண்டலத்துல இருந்து, டெல்டா மண்டலத்துல இருந்து, இப்போ சென்னை, இது மாதிரி ஒரு 3 மண்டலத்துல யாருக்கு எங்கெங்க கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட்டிங் அக்ராஸ் ஆல் த ரீஜன்ஸு, ஆல் த கேஸ்ட்டு, அதெல்லாம் ஜாதிகள், மதம் எல்லாமே தாண்டி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஓட்டு போட்டிருப்பாங்க. அது வெற்றி பெற அளவுக்கு அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு தான் கேள்வி. இப்போ அவர் நின்று 2 இடங்கள்ல, திருச்சி கிழக்கு, பெரம்பூர்ல திருச்சி கிழக்குலேயே அவர் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரம்பூரில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பெரம்பூர்லேயும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அங்கே கடைசி கட்டத்தில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க விஜயை தோக்கடிக்கிறதுக்காக. ஸோ அங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியாது. அது ஒரு யூ ஹேவ் டு கீப் த ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க, பல கட்சிக்காரங்க எங்கிட்ட அதான் சொல்கிறாங்க. திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அந்த அம்மா திலகபாமா பணம் தரல கடைசி கட்டத்தில். அதிமுக காரங்க போயிட்டு திமுக காரங்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, எங்கள் ஆட்கள்லாம் திருப்பி விட்டுறோம் சார்ன்ட்டு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்குன்றாங்க. எவ்வளோ தூரம் உண்மையாகும்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. பட் என்னுடைய பார்வை என்னென்னா வந்து விஜய் வந்து கட்டிங் அக்ராஸ் ஆல் கேஸ்ட்டு, ரீஜன் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஓட்டு வாங்குவார். என்னுடைய பார்வை வெற்றி பெற அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்க மாட்டார், நல்ல பர்சன்டேஜ் வாங்குவார் அப்படின்றதான் பாயிண்ட். அதில் வந்து மத்திய வட மாவட்டங்களில் நல்லாவே வாங்குவார். மத்திய வட மாவட்டங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு ஒரு இருக்கு? 30% வந்து சராசரியாக எல்லா இடத்துலையும் கிராஸ் பண்ணால் சீட்டாக கன்வெர்ட் ஆகும். 30% கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணால் வந்து ஒரு கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகள் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30% அவர் கிராஸ் பண்ணணும். அது கிராஸ் பண்ணுவோம். ஆனால் யூனிஃபார்மாக கிராஸ் பண்ணுவாரான்னு தெரியல. யூனிஃபார்மாக அவர் கிராஸ் பண்ணுவாரான்றது டவுட்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குங்களா சார்? 1, 2 நம்பர் வச்சுருக்கீங்கல்ல? இல்லை, எனக்கு தெரிஞ்சவரையும் சில பகுதிகளில் வந்து திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேக்கா தான் இருக்குது. சில பகுதிகளில் திமுக அடுத்தபடியாக அதிமுக தான் இருக்குது. போட்டியன்றது வந்து பார்த்திங்கன்னா மும்முனை போட்டின்னு சொன்னால் கூட சில இடங்களில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டியாகவும், சில இடங்களில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான இருமுனை போட்டியாக தான் இருக்குது. இதில் நாம் தமிழர் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க, ரொம்ப டேமேஜ் ஆகிறாங்க அவங்க. ஸோ அதனால் மும்முனை போட்டி அப்படின்றது இல்லை. இப்போ ஈவன் வந்து இங்கே மயிலாப்பூரே எடுத்துக்கோங்களேன், தமிழிசை வந்து போட்டியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து ஷி லாஸ்டர் இது அது அவங்க பிரச்சாரத்திலேயே வந்து அவங்களோட இது எஃபெக்டிவ்னஸே போயிடுது. நான் தோற்றுருவோன்னு அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அமித்ஷா அவர்கள்லாம் வந்திருந்தார், அதுக்கு தான் வந்தார். இந்த விஷயம் வந்ததுனால தான் அவர் வந்தார். ஆக்சுவலாக தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு தான் சரி கடைசி நிமிஷத்தில் ஏதாவது பண்ணலான்ட்டு அவங்க வந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து களம் வந்து மாறிடுது திமுக தாவேக்கான்ட்டு. பெரிய பெரிய ஆட்கள் இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க.
அப்படின்னா தோக்க போறோங்கிறதுனால தான் வந்து பண்ணுவாங்களா? இல்ல, ஏன்னா சில இப்ப ஏரியாக்கள்லாம் CM weak-ஆ அவர்களோட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க வீக்காக நிறைய இருக்கிற ஏரியாக்கள்லாம் தனியாக கவனிப்பாங்க. எந்தெந்த ஏரியா வீக்காக இருக்குன்னு பார்த்துட்டு அதில் போய் ஒரு அடிஷ்னலாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலெலாம் பிரதமர் சில இடத்துக்குலாம் போகிறாருன்னா எங்கெங்கே வீக்காக இருக்குன்னு பார்த்து போவார். எல்லாருமே அப்படி தான். எது வீக்காக இருக்குது பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது தலைவர்கள் வந்து என்ன தொகுதி வீக்காக இருக்கும் மறுபடியும் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணுறதெல்லாம் சகஜம்தான். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா எங்கேயுமே போகாத 38 டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே போகாத 10 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போனேன், நான் போகாட்டியும் பரவாயில்ல, 41 பேர் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். அதுதான் இப்போ கவலையாக இருக்குது. அவருக்கு ஓட்டு போடுறதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கான ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணாரா? எத்தனை பேரை போய் பார்த்தாரு? பண்ண விட்டாங்களான்னு அவங்க கேட்பாங்களே. அவர் பண்ண ஏன் விடலை? அவருக்கு பர்மிஷன் கொடுத்து போகாதன்னு இருந்தார், அவர் பேசாதன்னு இருந்தார் அவர். ஸோ இதெல்லாம் எந்த உழைப்புமே இல்லாத ஒருத்தர் அவருக்கு ஓட்டு விழுது அப்படின்னா இது எதிர்காலத்தில் என்ன மாதிரி விளைவுகளை உண்டாக்குன்றது தான் கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நீங்கள் எந்த விதமான ஹார்ட் ஒர்க்கும் போடாத, மக்களை சந்திக்காத நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் ஜனநாயகத்தில் கரெக்டு? இது பிரதமரே தெருவா அலையிறாருங்க. நீங்க சொல்ற ஒரு ஃபேக்டரை எடுத்துக்கிட்டாலுமே அப்படி செய்யாதவருக்கு ஓட்டு விழுது அப்படின்னா அதுக்கு இந்த 2 கட்சிகள் தானே காரணம். அதுதான் காரணம். இவங்க 2 பேரும் வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்திருந்தாங்கன்னா நான் மூணாவது ஒருத்தருக்கு போயிருக்க உங்கள்கிட்ட மாட்டாங்க. முதல்ல சொன்னேன்ல, அந்த 2 கட்சியும் பிடிக்காத ஒரு குரூப் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த குரூப் மட்டும் இல்லை, கடைசி கட்டத்தில் பாஜகவும் அதிமுக காரங்களுமே தாவேக்காக்கு போட்டாங்க. அதுலேயும் பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவரோட ஆதரவாளர்கள் பெரும்பாலும் தாவேக்காக்கு போட்டிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா திமுகவை தோக்கடிக்கிறதுனா வந்து அதிமுகவை நம்பினா முடியாது, பாஜகவை நம்பினா முடியாது, நம்ம நேரம் தாவேக்காக்கு போடலாம். ஏன்னா கடைசி 1 வீக்கில் தாவேக்காக்கு ஒரு ஹைப் வந்தது, அவர் ஷார்பன் பண்ணியிருக்காரு. ஒரு ஹைப் வந்தது. அந்த ஹைப் வரும்போது எல்லாருமே தாவேக்காக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அந்த ஷிஃப்ட்டு வந்து தான் இப்போ இவங்கெல்லாம் பேசுறது, ரகு ரமேஷ்லாம் பேசுகிறலாம் அந்த கடைசி ஒரு வாரத்தில் வந்த பூம் தான் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக இருந்த மாதிரி தெரியல. எல்லாருமே விஜய்க்கு 15 வரும், 12 வரும், ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தவங்க அந்த கடைசி ஒரு வாரத்தில் ஒரு ஹைப் வந்தது. எல்லாருமே தாவேக்கான்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு என்ன ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பேசியிருக்கேன், பல தடவை பேசியிருக்கேன், ஒரு தடவை இல்லை. நிறைவு கருத்தா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? முடிச்சு இல்லை, நிறைவு கருத்தா வந்து நிச்சயமாக வந்து திமுக ஒரு எட்ஜ் ஓவர் இருக்குது. திமுக தான் ஆட்சிக்கு மீண்டும் தொடரும். ஒரு ரமேஷ் சொன்ன மாதிரி ஊழல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் வாய்ப்பே கிடையாது. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஈவன் விஜயே வந்தாலும் சரிங்க, ஊழலை ஒழிக்க முடியாதுங்க. அதுதான் இன்றைக்கி உண்மை ஆக்சுவலாக.